நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். பள்ளிக்குள் மாணவர்களை படிக்க விடாமல் தொல்லை. செங்கல்பட்டு மற்றும் திருத்தணி அருகே அரசு தொடக்க பள்ளிகளுக்குள் புகுந்து ரீல்ஸ் எடுத்த தாவேகா நிர்வாகிகள். மாணவர்களை படிக்க விடாமல் தொல்லை கொடுப்போரை வேடிக்கை பார்க்க முடியாது என்று மாணவர்களின் பெற்றோர்கள் கண்டனம். சாலையில் அட்டகாசம், 6 பேர் கைது. சென்னையில் சாலை விதிகளை மீறி இருசக்கர வாகனத்தில் வீலிங் செய்து பேரிகார்டரை இழுத்துக்கொண்டு பைக்கில் சென்ற 6 பேர் கும்பலை அடையாறு போக்குவரத்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மும்பையில் கொடூரம். மும்பையில் முகரம் ஊர்வலத்தில் கொடூரம். மொகரம் ஊர்வலத்தின் போது எலிகளை கொல்ல பயன்படுத்தும் விஷ மாத்திரைகளை வலி நிவாரணி மாத்திரை என்று கூறி விற்ற கும்பல். மாத்திரை சாப்பிட்ட 14 பேரில் ஒருவர் உயிரிழப்பு, சிலர் கவலைக்கிடம். போலீசார் நடத்திய அதிரடி ரெய்டில் 14,000 எலி விஷ மாத்திரைகள் பறிமுதல் என தகவல். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கோவை மாநகராட்சியில் முறைகேடாக பணி நியமனம். 54 இளநிலை உதவியாளர்களை பணி நீக்கம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. முறைகேடுக்கு துணை போன அதிகாரிகள் மீதும் துணை ரீதியான நடவடிக்கை. காலியான பணியிடங்களுக்கு தகுதியானவர்களை மட்டுமே நியமிக்கப்பட வேண்டும் என உத்தரவு. தமிழகத்தில் அரிசி விலை உயர்ந்துள்ள நிலையில் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. தமிழகத்தில் அரிசி விலை கிலோவிற்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. நெல் விளைச்சல் குறைவு, மழையின்மை மற்றும் வறட்சி காரணமாக வரும் காலங்களில் அரிசி விலை மேலும் உயரும் சூழல் உள்ளதாக அரிசி ஆலை உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கோவை உக்கடம் அடுத்த கரும்பு கடை பகுதியில் இருந்து உக்கடம் வருவதற்கு குளத்துமேட்டில் உள்ள தார் ரோட்டில் தற்போது வாகனங்கள் செல்லாததால் அந்த ரோட்டின் ஓரங்களில் இரவோடு இரவாக குப்பைகளை வாகனங்களில் கொண்டு வந்து கொட்டி செல்கின்றனர். இந்த குப்பைகள் காற்றில் பறந்து குளத்து நீரில் விழுவதும் கீழே ரோட்டில் செல்லும் வாகன ஓட்டிகள் மீது விழுவதுமாக உள்ளது. மாநகராட்சி அதிகாரிகள், துப்புரவு பணியாளர்கள் யாரும் அந்த ரோட்டில் செல்வதில்லை. அதனால் இதுவரை குப்பை அங்கே ரோட்டோரங்களில் கொட்டி கிடக்கிறது. மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்வார்களா? மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.